இயேசுவின் இதய சொந்தங்களே, அனைவருக்கும் அன்பான வணக்கம். திரு இருதய வணக்க மாதத்தின் 29ஆம் நாளாகிய இன்று இயேசுவின் அன்பு நிறைந்த இருதயத்தையும் அன்னை மரியாவின் மாசற்ற இருதயத்தையும் குறித்து தியானிப்போம். மே மாதம் மரியன்னையின் மாசற்ற இருதயத்துக்கும், ஜூன் மாதம் இயேசுவின் திரு இருதயத்துக்கும் ஒப்பு கொடுக்கப்பட்டுள்ள சிறப்பான மாதங்களாக இருக்கின்றன என்று அந்த இரண்டு இருதயங்களுக்கும் இணைத்து நம்முடைய அன்பை, பற்றுதலை நாம் காண்பிப்போமாக. இந்த இரண்டு இருதயங்களுக்கும் எவ்வளவு ஒற்றுமை, ஒருமைப்பாடு இருக்கிறது என்றால், அவைகளை ஒன்றை விட்டு ஒன்றை நம்மால் பிரிக்க முடியாது. ஒரு இருதயமானது தன்னிலே நம்மை இன்னொரு இருதயத்துக்கு இட்டு கொண்டு செல்கிறது. ஒரு முறை ஒரு பக்தியுள்ள சகோதரி நமது ஆண்டவரை நோக்கி அவருடைய திரு இருதயத்திலே தான் குடியிருக்க வெகு நாட்களாக ஆசைப்பட்டதாக தன்னுடைய ஆசையை வெளியிட, இந்த ஆசை நிறைவேறும்படி தான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டாள். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அதற்கு பதில் மொழியாக, நம்முடைய இருதயத்தில் நீர் குடியிருக்க ஆசைப்பட்டால் மரியன்னையின் வழியாய் நம்மிடம் வா. நமது அன்னைதான் நமது இருதயத்துக்கான வாசல் படி என்று சொன்னார். எனவே அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நாம் ஒவ்வொருவருமே மரியன்னையின் வழியாக இயேசுவினுடைய திரு இருதயத்தை நாடி செல்வோமாக. புனித மரியாதான் இடையர்களையும் 3 அரசர்களையும் திவ்ய பாலனாகிய இயேசுவிடத்திலே கொண்டு வந்து சேர்த்தார். மரியன்னை அனைவரையுமே இயேசுவினுடைய மகிமை நிறைந்த இருதயத்துக்குள் கொண்டு போய் சேர்க்கக்கூடியவராக இருக்கின்றார். எனவேதான் திருச்சபையானது மரியன்னையை நோக்கி விண்ணகத்தின் வாசலே என்று மிகவும் சரியாக அழைத்து மகிழ்கிறது. இயேசுவின் திரு இருதயத்திடம் மரியன்னைக்கு சொல்லுன்னா செல்வாக்கு இருப்பதால் நமக்கு வரும் எல்லா துன்பங்களிலும் மரியன்னையின் பெயரை உச்சரிக்க நாம் கற்றுக்கொள்வோமாக. அவளுடைய திருநாமம் எப்பொழுதும் நம்முடைய நாவிலும் இருதயத்திலும் இருக்கட்டும். நமக்கு உதவி புரிய அவளுடைய சக்தியும் நல்ல மனதும் ஒருபோதும் குறைவுபடாது. ஏனென்றால் அவள் விண்ணக அரசி, இறைவனின் தாய், இரக்கமும் உருக்கமும் நிறைந்த அன்பு தாய், நமக்காக பரிந்து பேசுகின்ற தாய். அவளே தன்னுடைய மன்றாட்டால் அனைத்து வல்லமையும் ஒருங்கே வாய்க்க பெற்றவளாய் இருக்கின்றாள் என்று புனித பெர்னதெத் என்ற புனிதர் மிகவும் தெளிவாக சொல்லி இருக்கின்றார். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தமது அருட்கொடைகளை எல்லாம் மனிதர்களுக்கு பங்கிட்டு கொடுப்பவராக தம்முடைய திரு தாயை நியமித்திருக்கிறார். இயேசுவின் இதய சொந்தங்களே, இயேசு கல்வாரி சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருந்த பொழுது தம்முடைய அன்பு சீடரை பார்த்து, இதோ தாய் என்று சொன்னது போல திரு இருதய பக்தர்கள் அனைவரையும்
பார்த்து இயேசு இவ்வாறு சொல்கின்றார், இதோ உன்னுடைய தாய். என்னுடைய தாய் உன்னுடைய தாயாக இருக்கின்றாள் என்று நம் அனைவருக்கும் இயேசு தம்முடைய அன்பு தாயை தாரை வார்த்து கொடுப்பவராக இருக்கின்றார். நாமும் புனித யோவானை போன்று பக்தி பற்றுதலோடு அந்த தாயை அன்பு செய்தோம் என்று சொன்னால், நாம் பாவத்தை விலக்கி புண்ணியத்தை செய்ய அவள் நமக்கு உதவி செய்து தன்னுடைய அன்பு திருமகன் இயேசுவின் திரு இருதயத்திற்குள்ளாக நம்மை அழைத்து கொண்டு செல்லுவார். எனவே அப்படிப்பட்ட அந்த தாயை நாம் இறுக பற்றி கொள்வோம். அந்த தாயின் மூலமாக, அவளுடைய மாசற்ற இருதயத்தின் மூலமாக நாம் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய திரு இருதயத்தை எளிதில் அணுகிச் செல்லலாம்.